ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க. எங்கள் மாமியார் இப்படி தான் செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தெல்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காய் முழுசாக 3 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கூட குறைவுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா கொதிக்கிற கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக போட்டு வச்சுருந்தோங்க. நல்லா வெந்துருச்சு. அந்த தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சி விட்டுட்டோம். நல்லா கொதிக்கட்டும். மசாலாலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு தயாருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.